கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வேர் குர்தாஸ் கால் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் பியோர் ரயனில் இருக்கிற மாதிரியான குர்தாஸ் கலெக்ஷன் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்க குர்தாஸ், டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமான ரேட் இருக்கும். பட் அந்த லெவலுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமே கூட. அண்ட் மெயினாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணலாம். ஒரு டெய்லி நீங்கள் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான லுக்கில் இருக்கக்கூடிய குர்தாஸ் தான். அண்ட் ஃபிட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. லைக் ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தானா சும்மா ஒரு மாதிரி பொதன்னு இருக்கும். இந்த ஸ்லீன்ற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் இருக்கும். மேபி அது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வந்து கொஞ்சம் XXL XXL ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ஃபீல் உண்டு. ஸோ நான் அதனால தான் மோஸ்ட்லி நிறைய நான் ஸ்ட்ரைட் கட் குர்தாஸே யூஸ் பண்ண மாட்டேன். பட் அப்படி யூஸ் பண்ணாலும் அது மிந்த்ராவில் தான் இருக்கும். ஏன்னா மிந்த்ராவில் அந்த குவாலிட்டி ஃபிட் வந்து அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். மீஷோவில் எப்படி அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும், இது வந்து அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது தான், இருந்தாலும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். நல்ல கலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பியோர் காட்டன் குர்த்தா நெக் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கிராஸ் நெக் இருக்கும்ல. ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக ஒரு நேம் இருக்குது, அது மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆனால் ஃபுல்லாக பாந்தினி பிரிண்ட் போட்டிருக்கு. ஆனால் பியோர் காட்டன் இது வந்து ஒரு ஏலியன் குர்த்தா மாதிரி ஃபிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல் பாந்தினி பிரிண்ட்ஸோட சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் இறக்கி ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய குர்த்தா இது. இதுக்கு வந்து நீங்கள் லெக்கினே பேர் பண்ணலாம். ஏன்னா சைடில் ஸ்லிட்டே உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக க்ளோஸ்டாக ஏலியன் பேட்டர்னில் தான் இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் லெக்கின் யூஸ் பண்ணியே பண்ணலாம். அண்ட் பியோர் காட்டன் ரொம்ப சீத்ரூ ஃபேப்ரிக் கிடையாது. ரீசன் என்னென்னா இதில் ஆல்ரெடி அந்த பாந்தினி பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காஃப் லென்த் இருக்கும் இந்த குர்த்தா. ஆனால் இந்த க்ரீன் கலர் குர்த்தா இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்க இந்த வி நெக் பேட்டர்ன். அதுலேயும் வந்து இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்டு காலர் நெக் தான் வரும். ஆனால் இதுலேயும் வந்து ரொம்ப அழகான பிரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு த்ரெட்டு அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும். பிரிண்ட்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. கலர் கூட ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த பிராண்டில் வர எல்லா காட்டன் குர்த்தாஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து அந்த காட்டன் ஃபேப்ரிக் வந்து நீட்டாக இருக்கும். நிறைய வாஷ்க்கு அப்புறமே நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவோட எஜ்லேயும் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ இது வந்து இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஃப் லென்த் வரைக்கும் இருக்கும். சைடில் ஸ்லிட் இருக்க குர்த்தா தான். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ்டாக கவர்டாக ஒரு ஏலைன் ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்லா கவர்டாக நீட்டாக இருக்கும். தைஸ் எல்லாம் ஆக்வர்டாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி குவாலிட்டியாக அந்த ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து வி நெக் பேட்டர்னில் இருந்தாலுமே கூட இதோட ஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து சப்பி சைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வி நெக் வந்து சூட்டபிளாக இருக்காது. பட் இது வந்து இதோட ஃபிட், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்களே, அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபிட்டாக நீட்டாக இருக்குது. பியோர் ரயோன் ஃபேப்ரிக்கில் இந்த குர்த்தா இது வந்து நல்ல க்ளோஸ்டு காலர் நெக், ஃப்ரண்ட்டில் பட்டன் டீட்டெயில் வர மாதிரி இருக்கும். மேண்ட்ரின் காலர் நெக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஷைனிங்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு பிளைன் தான். ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஸ்லிம்மர் சைஸில் காமிக்கிற ஒரு ஃபீல் உண்டு. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர், ஒரு மாதிரி ஸ்கின் கலர், நியூட் கலர்லேயே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிப்பிக்கலான ஒரு நார்மல் ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்கனால கூல் அண்ட் சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் இருக்க ஸ்ட்ரைட் குர்த்தா. இதுவும் வந்து காஃப் லென்த் இருக்குது. சைடில் ஸ்லிட் இருக்கும். ஸோ இது கூட வந்து நீங்கள் பலாசோஸ், அந்த ஸ்கின் கலர் பலாசோ இல்லைனா ஷிம்மர் ஃபேப்ரிக்கில் இருக்க பலாசோஸ்லாம் பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸில் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர் லைன் ஒன்று தெரியுது. அது ரொம்ப மைல்டாக தெரியுது. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் அது பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் கட் கொடுத்தாலே யோக் பாட்டில் அழகான எம்ப்ராய்டரி ஜம்கி ஒர்க்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் பிரிண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப நீட்டாக ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்கும். தெரியுதா? ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளூ, அந்த ஒயிட்டு, அந்த ஒரு ஸ்கின் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அண்ட் 3/4 ஸ்லீவ். இது ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் கட் கொடுத்தா தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கின் கலர் லெகின் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மிக்சட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ பெருசாக ஸ்ட்ரைட் கட் குர்த்தாஸை பற்றி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கே தெரில. ஸோ இது என்ன ஃபேப்ரிக் என்ன அதான் சொல்ல முடியும். அண்ட் லென்த் வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. பட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கு. நீங்கள் கேஷுவலாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு வர்த்தான குர்த்தா தான். அண்ட் லாஸ்ட் குர்த்தா எனக்கு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நெக்கு வந்து ரொம்ப ஏற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து யோக் பார்ட் கொடுத்துருக்காங்க. பியோர் காட்டன், இந்த மாதிரி மோட்டிவ் லைக் புட்டாஸ் டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லைட்டாக காட்டன் தான். இது வந்து ஃபுல்லாக மோட்டிவ் இருக்குது. இருந்தாலும் லைட்டாக ஒரு சீத்ரூ ஃபேப்ரிக் வந்து தெரியுது. அதே மாதிரி குர்த்தாவோட லென்த் வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒயிட் பலாசோ, ஒயிட் துப்பட்டா பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இது நெக் பேட்டர்ன் சுத்தமாக பிடிக்கல. 3XLனால என்னன்னு தெரியல. எல்லாமே 2XL, இது ஒன்று 3XL. லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் பியோர் காட்டன்றதுனால நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த நெக் பேட்டர்ன், அந்த யோக் பார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அழகாக இறக்கி கொடுத்துருந்தா பெட்டராக அந்த ப்ரீமியம் லுக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப ஏதோ ஒரு நார்மலாக ஒரு மீஷோவில் எடுத்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த
ரேஞ்ச் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.